பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த தேவனுடைய சந்நிதியில் இந்த அதிகாலை வேளை நாம் ஒருமித்து தேவனை நோக்கி பார்க்க தேவன் தந்த நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளிலும் ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். ஓசியா 11:3. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். கரம் பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் தான் ஜனத்தை குணமாக்குகிற தேவன் என்று அறியாமல் போனார். பல நேரங்களில் தேவன் நம்மை சிறு வயதிலிருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தந்து அருமையாய் ஒரு சிறு பிள்ளையை கைப்பிடித்து நடத்துகிறது போல இன்று வரை நம்மை நடத்தி வருகிறார். இல்லைன்னா என்றையோ தேவ கிருபை மட்டும் இல்லாவிட்டால் என்றோ முடிந்திருக்கும் நம்முடைய கதை. ஆனால் இன்று வரை தேவன் கரை பிடித்து நடத்தி வருகிறார். அது மாறாத உண்மை. ஆனால் பல நேரங்களில் அவர் நம்மை குணமாக்குகிற தெய்வம் என்கிற அந்த விசுவாசத்தின் உறுதி அற்று போகிறது, அறியாமல் போகிறோம். சின்ன மண்டபத்து காய்ச்சலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சுகம் தருவார்ல, குணமாக்குகிற கர்த்தர். எந்த பலவீனமானாலும் எந்த வியாதி ஆனாலும் மருந்து வேலை செய்ய மறுத்தால் கூட தேவ கரம், தேவ கிருபை, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. பிரைஸ் காட். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தை என்னை குணமாக்குகிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை சுகப்படுத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். மருத்துவர்கள் கூட மருத்துவத்தை செய்யலாம், ஆனால் ஆமென், சுகம் ஆண்டவரிடத்திலிருந்து சொல்வார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுது. வேதத்தின் ஒரு புள்ளியாயிலும் மாறுவதில்லை. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சந்நிதியில் இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னை நீ குணமாக்குகிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன். என்னையும் இந்த எல்லா பலவீனங்கள், சில வேளை வியாதி என்னதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த வியாதியை நீ குணமாக்குகிற தெய்வன். இந்த வசனத்தை பற்றி கொண்டு செபிக்கலாம். ஒரு வார்த்தை செபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் தன்னை குணமாக்குகிற ஒரு தெய்வம் உண்டு, தன்னை சுகப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு என்று அறியாமல் இருக்கலாம். இந்த காலை வேளை யார் யார் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வசனத்தின் ஆழத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளுகிறார்களோ, பதித்துமை நோக்கி உண்மையாய் விசுவாசத்தோடு கூப்பிடுகிறார்களோ, அவர்களை அறிகிற தேவன், அவர்களை குணமாக்குகிற கர்த்தர். அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து, அவருடைய பாவங்களை மன்னித்து, அவருடைய நோய்களை குணமாக்குகிற கர்த்தர். இந்த காலையிலும் கர்த்தருடைய சமூகம் அவர்கள் மேலே இறங்கி வரட்டும்ப்பா. நீர் அவர்களை குணமாக்குகிற ஒரு தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய். நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, குணமாக்குகிறதற்காக நன்றி, அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை குணமாக்குகிறவர் என்று விசுவாசித்து விடுதலை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.